வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு தேச தலைவர்கள்ல ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா காமராஜர்னு வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணெயில்லா தலையுடன் உடையில்லா உடம்புடன் ஒருவேளை சற்றுக்கே வழி இல்லாத அந்த குழந்தையை தாய் பள்ளிக்கு எப்படி அனுப்புவாள் என எண்ணி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர். அந்த காமராஜரை பற்றி ஒரு பேச்சு போட்டிக்கு பேசணும்னா எப்படி இருக்கும், அதை பத்தின வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரெடிமா? வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் கன்னி தமிழுக்கும் கசடர் கற்றவருக்கும் சின்ன தமிழ் மகள் என்ற சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு காமராஜர். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை. வரலாறானவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று மக்களின் இதயத்தில் என்றும் நிலைத்திருப்பவர் கர்ம வீரர் காமராஜர். பெருந்தலைவர், கர்ம வீரர், ஏழை பங்காளர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி, தென்னாட்டு காந்தி என மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார் காமராஜர். காமராஜர் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார். இவர் தம் பெற்றோர் குமாரசாமி நாட்டார் மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். காமராஜர் 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அவரின் தந்தை காலமானார். தனது 12ஆம் வயதில் படிப்பை நிறுத்திவிட்டு தனது மாமாவின் கடையில் வேலைக்கு சென்றார். இளமை பருவத்திலேயே அரசியல் பிரச்சாரங்களில் கலந்து கொண்டு பின் நாட்டின் மீது இருந்த பற்றால் காங்கிரஸ் கட்சியில் தொண்டனாக சேர்ந்தார். 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1930 உப்பு சத்தியாகிரகம், 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம், 1940 காங்கிரஸ் கமிட்டி தலைவர், 1942 ஆகஸ்ட் புரட்சி, இதுபோன்று பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். 1954 முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். 3 முறை தமிழக முதலமைச்சர், 4 முறை MP, 5 முறை MLA, 5 முறை இந்திய காங்கிரஸ் தலைவர், 9 அணை கட்டியவர், 12 முறை தமிழக காங்கிரஸ் தலைவர், 12,000 பள்ளிகளை திறந்து வைத்தவர், பல தொழிற்சாலைகளை திறந்தவர் என பூவேந்தர் காலத்தில் கூட நிகழாத இந்த அதிசயத்தை சாதித்து காட்டியவர் காமராஜர். எண்ணெயில்லா தலையுடன் உடையில்லா உடம்புடன் ஒருவேளை சோற்றுக்கே வழி இல்லாத குழந்தையை எப்படி தாய் பள்ளிக்கு அனுப்புவாள் என எண்ணி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜர். அரசியல் மூலம் மிக உயர்ந்த இடத்திற்கு போனாலும் தனது வாழ்நாள் முழுவதும் எளிமையாக வாழ்ந்தவர் கர்ம வீரர் காமராஜர். ஒரு கோவில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு சர்ச் திறந்தால் கிறிஸ்துவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி. அதுவே ஒரு நூலகம் திறந்தால் புத்திசாலிகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அதுவே ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். பிறருக்கு உதவி செய்தாங்க. பிறர் உழைப்பை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்துவதே உலகில் மிக கேவலமான செயல். அடுத்தது போகமா ஒருவர் வந்து பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போவதற்கு முன் நம்மை பார்க்க வந்த எல்லோரும் போய்விட்டார்களா என்று உதவியாளரிடம் கேட்பார். போய்விட்டார்கள் என்று சொன்ன பிறகும் இன்னொரு முறை பார்த்துவிட்டு வர சொல்வார். ஏனென்றால் சிலர் மறைந்தும் சிலர் வெட்கப்பட்டும் இருப்பார்கள். ஏழையாக இருந்தால் அடுத்த நாள் செலவு செய்து வர முடியாதல்லவா? காமராஜரின் அரசியல் குரு தீரர் சத்தியமூர்த்தி சுதந்திரம் அடைந்த செய்தியை கேட்டு காமராஜர் முதலில் சத்தியமூர்த்தியின் வீட்டிற்கு சென்று அங்கு தனது தேசிய கொடியை ஏற்றினார். அரசின் மூலம் மிக உயர்ந்த இடத்திற்கு போனாலும் தனது வாழ்நாள் முழுவதும் எளிமையாக வாழ்ந்தவர் காமராஜர். 2/10 1975 அன்று இம்மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார். கஷ்டங்கள் என்னென்ன வச்சிருந்தாரு? வங்கி கணக்கில்
காமராஜரின் சொத்துக்கள் வங்கி கணக்கில் 125 ரூபாய், 4 வேஷ்டி, 4 கதர் சட்டைகள், 4 துண்டு, ஒரு பேனா, ஒரு ஜோடி செருப்பு, ஒரு கண்ணாடி. இவைதான் காமராஜரின் சொத்துக்கள். இஷ்டங்களை கஷ்டங்களாக ஏற்றுக்கொண்டால் இஷ்டப்பட்டது கஷ்டப்படாமல் கிடைக்கும். இஷ்டங்களை கஷ்டங்களாக ஏற்றுக்கொள்ளலனா இஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது. 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.